அதிமுக அமைத்திருக்கும் மாபெரும் வெற்றி கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்துள்ளது. இந்த கூட்டணி குறித்து அறிவிப்பு வெளியானவுடன் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் உற்சாகமாகியுள்ளனர். இனிப்பு கொடுப்பது, பட்டாசு வெடிப்பதென கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதே சமயம் திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியில் சட்டையையும் வேட்டியையும் கிழிக்காதது ஒன்றுதான் குறை. விசிகவில் திருமாவளவனே நிர்வாகிகளிடம் கெஞ்சிக் கொண்டிருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? எதிர்வரும் தேர்தலில் வெல்லப்போவது அதிமுக கூட்டணிதான் என்பது உறுதியாக தெரிகிறது. அதனால்தான் அதிமுகவுடன் கூட்டணி என்றவுடன் தொண்டர்கள் கொண்டாடுகிறார்கள். திமுகவுடன் கூட்டணி என்றால் தொண்டர்கள் திண்டாடுகிறார்கள். சரி, திமுக கூட்டணியில் நடக்கும் கூத்துகளை தெளிவாக பார்ப்போம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து கூறி வருகிறது. இதுகுறித்து காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் ட்வீட் செய்திருந்தார். அதனை திமுக தரப்பிலிருந்து விமர்சித்தனர். இதனால் கடுப்பான மாணிக்கம் தாகூர் மரியாதை கொடுத்து மரியாதையை பெறுங்கள் என திமுகவினரை காட்டமாக பேசினார். யாரை பத்தி பேசுறோம்ங்கிறது தயவு செய்து மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க பாருங்க. தனியா எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது. எல்லா கட்சியும் கூட்டணி வைக்க வேண்டியதா இருக்கு. கூட்டணி வெற்றி பெறும். அந்த கூட்டணியில இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். இந்தியா கூட்டணியில் நாங்களும் தானே இருக்கோம். திமுகவும் இருக்கு, மதிமுகவும் இருக்கு, விசிகே இருக்கு, சிபிஎம் இருக்கு, சிபிஐ இருக்கு. சிபிஎம்க்கு அமைச்சரவையில் இடம் வேணாம்னா மகிழ்ச்சி. காங்கிரஸுக்கு அமைச்சரவையில் இடம் வேணும்னு சொல்றோம். மாணிக்கம் தாகூரின் மானத்தை காக்க வேண்டிய செல்வ பெருந்தகையோ அரைவேக்காடாக தான் தோன்றித்தனமாக செயல்படுவோர் காங்கிரஸ் தொண்டர்கள் அல்ல என மாணிக்கம் தாகூரை மறைமுகமாக சாடினார். திமுகவிற்கு முட்டுக் கொடுப்பதற்காக சொந்த கட்சியை விமர்சனம் செய்த செல்வ பெருந்தகையை காங்கிரசின் முக்கிய நிர்வாகியும் ராகுலின் குரலாகவும் இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி கேவலப்படுத்திவிட்டார். செல்வ பெருந்தகையின் பேச்சு குறித்த கேள்விக்கு சிலர் வழக்குகளுக்காக பயந்து காங்கிரஸை பலவீனப்படுத்துகிறார்கள் என வெளிப்படையாக சொன்னார். காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் 60 வருஷமாக ஆட்சியில் இருந்ததில்லை. இப்போ காங்கிரஸ் தொண்டர்கள் கோரிக்கை அதிக சீட்டு, ஆட்சியில் பங்கு, கேஸ் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம், கேஸ் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். அது மட்டுமல்ல, காங்கிரசின் கோரிக்கை என்ன என்பதையும் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதிக சீட்டு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என மீண்டும் மீண்டும் சொல்லி இருக்கிறார். காங்கிரஸ் தொண்டர்கள் கோரிக்கை அதிக சீட்டு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இது காங்கிரஸ் தொண்டர்களின் கோரிக்கை. ஆக மக்கள் செல்வாக்கை இழந்துவிட்ட திமுகவோடு எதற்கு கூட்டணி என்கிற குரல் காங்கிரஸ் கட்சிக்குள் எழுந்திருப்பது தெளிவாக தெரிகிறது. மேலும் ராகுலுடன் நெருக்கமாக இருக்கும் மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி, கிரிஷ் சோடங்கர் உள்ளிட்டோர் ஆட்சியில் பங்கு என பேசுவதும், செல்வ பெருந்தகை ஸ்டாலினுக்கு முட்டுக் கொடுப்பதும் அந்த கூட்டணி பொருந்தா கூட்டணியாக இருப்பதை உணர்த்துகிறது. இதைவிட கொடுமை, விசிக தலைவர் திருமாவளவன் சொந்த கட்சிக்காரர்களிடம் கெஞ்சிக் கொண்டிருக்கிறார். கட்சி தலைமை எடுக்கும் முடிவு சரியாக இருக்கும் என்று நம்பி தலைமை எடுக்கும் முடிவை ஒப்புக்கொள்ள வேண்டுமென கட்சியினரிடம் கெஞ்சி இருக்கிறார். மக்கள் விரோத திமுகவுடன் கூட்டணி வைத்து தலைமை தவறான முடிவெடுக்கும் போது எப்படி அதை சரி என தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? ஆக திமுக கூட்டணி தோல்வி பயத்தில் நடுங்குவதும், அதிமுக கூட்டணி வெற்றி முழக்கமிடுவதும் தெளிவாக தெரிகிறது. 2026 ஊடக உடன்பிறப்புகளை வைத்து எத்தனை கருத்து திணிப்புகளை செய்தாலும் மக்களின் பேராதரவுடன் அதிமுக மாபெரும் வெற்றியை பெற இருப்பது தெளிவாக தெரிகிறது.